சிரிச்ச மனத்தோடு சொல்லு. ஹாப்பி ஈஸ்டர் எல்லாரும். ஆமே. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே. கர்த்தர் நல்லவர். உலகத்தில் 11 மதங்கள், பெரிய மதங்கள் இருக்கிறார். 11 மதங்கள். இந்த மதத்தினுடைய மகான்களுடைய கல்லறைகள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு மட்டும் 42 தடவை உயிர்த்தெழுதல் குறித்து எழுதப்பட்டது. உயிர்த்தெழுதல் வார்த்தை 42 தடவை எழுதப்பட்டது. அல்லேலூயா. நிறைய பேர் பண்டிகைகள் கொண்டாடுவோம். நிறைய பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. உலகத்திலேயே உயிர்த்தெழுந்த ஒரு பண்டிகை கொண்டாடுகிறது நாம மாத்திரம். விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தரும். ஆமென். நிறைய பேர் எப்படி ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, அவர் இருந்த நாட்களில அவர் நன்மை செய்தார், அதற்கப்புறமாக அவர் மரித்து விட்டார், அதற்கப்புறமாக அவர் எழுப்பவில்லை. ஆனால் நீங்கள் நான் சொல்லுகிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் மரித்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சொன்னவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதற்குண்டான ஆசீர்வாதங்கள், அதற்குண்டான நன்மைகள், அதற்குண்டான விடுதலைகள், அதற்குண்டான சமாதானத்தை, அதற்குண்டான ரட்சிப்பை, அதற்குண்டான பெரிய 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 காரியங்களை எந்த அளவு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் அபிஷேகத்தையும் நன்மையும் நீங்கள் சுகத்தையும் கொள்ளுங்கள் என்பது சந்தேகமே இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்தவ மார்க்கமே இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. நான் பண்ற பிரசங்கம் பொய்யா போயிருக்குன்னு பவுல் சொல்றாரு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நான் பண்ற பிரசங்கம் பொய்யா போயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் நல்லா பார்க்கணும். எப்பொழுதும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது இல்லையோ ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். நிறைய பேருக்கு பாக்கெட்ல காந்தி, ரோஸ் காந்தி இருந்த ஒரு சந்தோஷம், பச்சை காந்தி இருந்த ஒரு சந்தோஷம், கிரீன் கலர்ல காந்தி இருந்த ஒரு சந்தோஷம். நிறைய பேருக்கு ரோஸே இருந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சொல்ல போறாங்க. அல்லேலூயா. அப்படிதான் சந்தோஷம். நமக்கு எது காசு இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு இருந்தா சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. இயேசு மாத்திரம் கூட இருந்தார். நிறைய பேர் காந்தி வச்சிருக்கிறாங்க, சந்தோஷமே இல்லாம இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதனால அந்த உயிர்த்தெழுதல் செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக 5 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது, இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக என்ன ஆசீர்வாதங்கள், சீக்கிரமா முடிவு அனுப்பிடும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். 5 காரியங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி மத்தேயு புத்தகம் 28வது அதிகாரம் 1 to 6 வசனங்களை வாசிக்கலாம். சத்தமா. ஹalleluya. கைகளை தட்டி சிலுவையிலே அறையப்பட்ட அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு எதை சொல்லுகிறாரோ அதை நாம் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சொல்றதை செய்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அத்தனை நிறைவேற்றுகிறார்.
அவ்வளவு நிறைவேற்றிடுவார். 4ஆம் தலைமுறையில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்பேன் என்று சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆபிரகாமுக்கு சொன்னார், 4ஆம் தலைமுறையில வெளியில கொண்டு வந்துருப்பான்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு அப்புறம் 4 தலைமுறை, கிட்டத்தட்ட 400 வருஷம். எத்தனை வருஷங்க? கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கழித்து மோசையை வனாந்தரத்துல சந்தித்து மோசையை அனுப்பி விசேஷமா குளிப்பதற்குள்ளாக அதே பாத்திரத்தோட எகிப்தை விட்டு ஒரு ஆள் கூட இல்லாதபடிக்கு 400 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற என்னுடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் இருந்தாலோ எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவனுக்கு செய்யாதவை போல இருக்கலாம், உனக்கு பண்ணாதவை போல இருக்கலாம். ஆண்டவரை கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரின் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே நீங்க நினைக்கலாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷமா குளிப்பதற்குள்ள கிளம்பினதை போல என் தேவனாகிய கர்த்தர் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் உன் வாழ்க்கையில நிறைவேற்றாம உன்ன பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளவே மாட்டார். அத்தனை வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆம் என்றும் காணப்படுகிறது. அது ஒரு வார்த்தையாக கீழே விழாது, ஒரு வார்த்தையாக தெரியாம சொல்லிட்டு கர்த்தர் சொல்ல மாட்டார். அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் 7 தரம் முடிக்கி புறப்படப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவரை பாருங்க, அவர்தான் நம்ம வாழ்க்கையில் ஹீரோ. ஆமென் சொல்லுங்க. நல்ல அப்பா, ஆமென். நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு சிநேகிதனாக, நல்ல ஒரு வழிகாட்டியாக, நல்ல ஒரு தலைவனாக, ஆமென். யாருன்னு கேட்டா அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவரை நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சரியான பாதையில உங்களை நடத்தி கொண்டு போவார். சரியான பாதையில உங்களை நடத்தி கொண்டு போவார். சரியான வழியில் உங்களை கூட்டிக் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வசனம் சொல்ல சங்கீதம் 32 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டவே, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனா இருந்து ஒரு நல்ல வழிகளை காட்டுகிற கர்த்தர். நம்மளாம் துன்மார்க்கமான வழியில போயிட்டு இருந்தோம். நம்மளாம் கெட்டு போய் அவனவன் தன் வழியில போய்கொண்டு இருந்தோம். நல்ல வழியை காமிச்சது யாருன்னு கேட்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 53:6 வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாசிச்சு பாருங்க சீக்கிரமா. 53:6 நினைக்கிறேன். சீக்கிரமா. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திருந்த, ஒருத்தவட நெருப்பாதையில போல எல்லாரும் கெட்டு போய் தவறான பாதையில, துன்மார்க்கமான பாதையில, அசுத்த பாதையில, தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில அவனவன் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போனோம், ஆளுக்கு ஒரு வழியில போனோம், ஆளுக்கு ஒரு பாதையில போனோம். எங்க போறோம் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டு இருந்தோம், ஆளுக்கு ஒரு வழியில போயிட்டு இருந்தோம். சொல்லுமா. வழி தப்பி தெரிந்தோம், மேய்ப்பனில்லாத ஆடுகள் வழி தப்பி தெரியும். அல்லேலூயா. வழி தப்பி தெரிந்து கொண்டு சரியான பாதையில யாரும் போல அக்கிரமத்தின் பாதையில போய் கொண்டிருந்தோம், அழிவின் பாதையில போய் கொண்டிருந்தோம். கர்த்தரோ அல்லேலூயா. பாருங்க, அவர் பலியானது நிமித்தமாய் நாம் நேர் பாதையில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு இந்த பாதையில, ஒரே பாதையில நாம் எல்லாம் ஆட்டுக்குட்டிகளா ஒரே மந்தைக்குள்ள வந்திருக்கிறோம் சொன்னா நமக்கு நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து கிடைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிடைத்திருக்கிறார். நல்ல வழிகாட்டியாக கிடைத்திருக்கிறார். பொறுப்பான தகப்பனாக கிடைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அழகாய் நடத்துகிற ஆண்டவர், நேர் வழியா நடத்துகிற ஆண்டவர். ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் எலியேசர் சொல்லுகிறார், நேர் வழிய தகப்பனுடைய ஆண்டவர், எஜமானுடைய ஆண்டவர் நேர் வழியாக நடத்தினார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம போன பாதையெல்லாம் போனதான பாதைகள் ஆண்டவர் நேர் வழியாக நம்ம நடத்துகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா. அல்லேலூயா. நேர் வழியா நடத்த போறார். அப்படின்னா சரியான பாதையில நடத்த போறா, நல்ல பாதையில நடத்த போறா. இதுவரைக்கும் நம்ம போன பாதையெல்லாம் கற்கள் இருந்த பாதை, பள்ளங்கள் நிறைந்த ஒரு பாதை, முற்கள் இருந்த ஒரு பாதை, அது சரியான பாதை அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிற சங்கீதம் 23 அவர் நல்ல பாதையாக புல்லுள்ள இடங்களிலே அவர் நம்மை நடத்தி கொண்டு போக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வீட்டில் இருந்தனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்தவர் வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம்.
தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியப்படுத்து அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும் எல்லாரும். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வல்லமை கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வல்லமையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு மரித்த பொழுது அவர் கல்லறையில் வைத்து மூடி வைத்திருந்தார்கள். மூன்றாம் நாளிலே அவர் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதாளத்தின் வல்லமைகள் அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தன. காவலாளிகள் அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அரசாங்க அதிகாரிகள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எந்த காவலாளிகளும் அவர் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. எந்த பிசாசும் அவர் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. எந்த அரசாங்கமும் அவர் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. எந்த சூழ்நிலையும் அவர் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. எந்த பொல்லாத அந்தகார வல்லமைகளாலும் அவர் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. எந்த கற்பாறையாலும் அவர் உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. அவர் சொன்னபடியே எவ்வளவு பேர் தடுத்தாலும், எத்தனை அரசாங்கம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை பொல்லாத பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பிசாசுகள் வந்தாலும், எந்த விதமான பொல்லாத கிரியைகள் அவருக்கு விரோதமாக எழுப்பினாலும், எத்தனை பெரிய மனிதர்கள் எழுப்பினாலும் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கைகளை தட்டி அல்லேலூயா. அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் உயிர் தெழுதலை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்கிறார் ஐயா? எத்தனை அரசாங்கம் தடுத்தாலும், எத்தனை மனிதர்கள் தடுத்தாலும், எத்தனை பொல்லாத கிரியைகள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும், நம் பாறையை போல நம்ம வாழ்க்கையை மூடி போடுவதற்கு எவ்வளவு பேர் எழுப்பினாலும் அத்தனை உடைத்து, அத்தனை ஜெயித்து, அத்தனை நிர்மூலமாக்கி இயேசு உயிரோடு எழுப்பினதை போல இந்த உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழுப்பி இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை பொல்லாத ஆவிகள் எழுப்பி இருக்கிறதா? பொல்லாத மனிதர்கள் எழுப்பி இருக்கிறார்களா? சூழ்நிலைகள் எழுப்பி இருக்கிறதா? உங்களுக்கு விரோதமாய் அந்தகார வல்லமைகள் எழுப்பி இருக்கிறதா? அரசியல்வாதிகள் எழுப்பி இருக்கிறார்களா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உங்களை மூடி போட்டு விடலாம், உங்களை இல்லாமல் ஆக்கி விடலாம், ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம், உங்களை புதைத்து விடலாம், உங்கள் குடும்பத்தை நிர்மூலம் ஆக்கி விடலாம். உங்கள் குடும்பம் இதோடு முடிந்தது என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு வெளியிலே காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் பார்க்கும்போது இயேசு உயிரோடு எழுப்பினதை போல உங்களுக்கு விரோதமாக எழுப்பின மனிதர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கும் போது, உங்களுக்கு விரோதமாக எழுப்பின மனிதர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கும் போது, என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மூன்றாம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்ததை போல அந்த மனிதருடைய கண்களை கண்டதை போல நீயும் எழுத போகிறார், நீயும் செழிக்க போகிறார், நீயும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறார், நீயும் நல்லா வாழ போகிறார். நீ ஒன்றுமில்லை என்று சொல்லி உனக்கு விரோதமாக பலரும் பரியாசம் நிந்தித்து தூசித்து அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு மத்தியில் உன் தலையை இந்த உயிர் தழுந்த நாளிலே நான் எழுப்பினதை போல, என் தலை வைக்கப்பட்டதை போல, என் உயிர் தழுதை விசுவாசிக்கிற உன்னையும் நான் செழிக்க செய்வேன். உன் தலையும் நான் உயர்த்துவேன். ஓ கைக்கு அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்த்ததை போல, அவர் துப்பினவர்களும் அவரை நோக்கி பார்த்ததை போல, அரசாங்க அதிகாரிகள் நோக்கி பார்த்ததை போல, பாதாளத்தின் வல்லமைகள் பயந்து அவரை நோக்கி பார்த்ததை போல, உனக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழுப்பினாலும், உன்னை குத்தினவர்கள், உன்னை துப்பினவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னை குத்தினவர்கள், உனக்கு விரோதமாக பேசினவர்கள், முன்னாடி பின்னாடி பேசினவர்கள், நீ எழுந்துகிறதை, நீ செழிக்கிறதை, நீ உயர்ந்திருக்கிறதை, நீ வாழ்ந்திருக்கிறதை, நீ செழித்திருக்கிறதை, நீ உயிரோடு கூட நடமாடுகிறதை, நீ காய்ச்சோடு சந்ததியின் சந்ததி பார்க்க போகிறது. இதே கண்கள் இந்த பூமியிலே உன்னை தேவனாகிய கர்த்தர் உன் தலையை உயர்த்தி அந்த கண்கள் உன்னை காணும் வழியாக ஜீவனுள்ள என் தேவனாகிய கர்த்தர் இந்த உயிர் தழுந்த நாளிலே உனக்கு ஒரு வார்த்தை வருகிறார். உன் தலையை நான் வைத்துவேன், உன் தலையை நான் வைத்துவேன், உன் தலையை நான் வைத்துவேன். நான் எழுப்பினதை போல நீயும் எழுதுவார், நான் எழுப்பினதை போல நீயும் எழுதுவார். எந்த கற்பாரை உன்னை மூடி வைக்க முடியாது, எந்த கண்ணனையும் உன்னை மூடி வைக்க முடியாது, எந்த மனிதர்களும் உன்னை உறவாக நீக்க முடியாது. நான் எழுப்பினதை போல நீ எழுதுவாய். சபையே, விசுவாசியே, உயிர் தழுந்த விசுவாசிக்கிற ஜனமே, நீ எழுதுவாய். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சகலம். அவர் உயிரோடு பக்கத்துல சொல்லுங்க, அவர் உயிரோடு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காலத்துக்கு சொல்லுவேன், இயேசுவோட ஆராதி. அல்லேலூயா. ஆமென். அசையாத ஆராதிக்கிறவனே அவ்வளவு ஜாலியை சுத்தும் போது நான் உயிருள்ள கர்த்தர் ஆராதிக்கிறேன். கிறிஸ்தவே சொல்றதுக்கு எனக்கு பெருமை. ஆமா, வெக்கமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க மாறிட்டீங்களா? நான் மாறலீங்க, அவர் என்னை ஏற்றிக்கிட்டார்.
அவர்தாங்க என்னை ஏற்றுக்கிட்டார். இயேசுவினை ஆமென் சொல்லுங்க, பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். தருக்கிற வஸ்திரங்களை கலட்டி விட்டு ராஜரீக வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தந்தையின் வஸ்திரங்களை கலட்டி விட்டு பிள்ளையின் வஸ்திரத்தை அவர்களுக்கு உடுத்தி விட்டுகிறார். அடிமையின் வஸ்திரத்தை கழட்டி விட்டு ஆண்டவர் அப்பா பிதா என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென் ஆமென். அவரை மூடி வச்சாங்க. 3வது நாள் ஒரு எழுப்பிட கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் அந்த கல்லு மேல ஒரு பெரிய சீல் வச்சாங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய சீல் போட்டுச்சு. இந்த கல்லு மேல அரசாங்க முத்திரை வேற யாரும் உடைக்க முடியாது. எந்த முத்திரையும் ஏசப்பா உயிர்த்தெழுதலை தடுக்க முடியாது. அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு ஒரு சீல் போடுவான். இது இவ்வளவுதான், உனக்கு ஒரு சீல் வைப்பாங்க. அல்லேலூயா. அந்த முத்திரை உடைச்சிட்டு பரலோகம் நமக்கு ஒரு சீல் போடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் பெரிய சீல் போட்டு நம்ம மேல போட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய மனுஷி, கர்த்தருடைய பிள்ளை என்பதை அன்னைக்கு ஜாதிகளும் ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள். ராஜாக்கள் அறிந்து கொள்ள ஒரு பெரிய சீல் போடும். ஆமென் சொல்லுங்க. உலகம் சொல்லி இது முடிஞ்சிருச்சு, இது விளங்காது, இது சரியில்லை, இதுவா, இது ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, இதுவா, அல்லேலூயா, இது வேற எங்கேயும் ஆகாது, இது சரியில்லையே, ஐயோ இது ஒண்ணுக்கு உதவாதுன்னு சொல்லி உலகம் உனக்கு ஒரு சீல் போடும். அல்லேலூயா. ஆனா அந்த சீலை கர்த்தர் உடைத்து பரலோகத்தின் மகிமையினாலே உன்னை நிரப்புகிற நாட்கள் வருவதற்கு சோதனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். யார் சீல் போட்டாங்களோ அவங்க பார்ப்பான். பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு யார் சீல் போட்டாங்களோ அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சீல் போட்டவனா பார்ப்பான். ஆமா சார், எனக்கு போட்டவனா பார்க்க நான் சொல்ல இதுக்கா வந்திருக்கிறேன் நான். அல்லேலூயா. இதுக்கா நான் வந்துக்கிறேன். இதுவா இந்த ஊழியெல்லாம் விட்டு போயிடுவான். இதுல ஆண்டவரே சொல்லும் போது இதுல பிரிக்காங்க. அந்த சித்திர பிரிக்காங்க. முதலாவது ஆசீர்வாதம் கல்லறைகள் எல்லாம் உடைந்து. நீங்க நினைச்சுக்காதீங்க கல்லு திறந்ததுக்கு அப்புறம் இயேசு வெளியே வந்தார். கல்லை திறக்கிற முன்னாடி வந்தார் அவர். நீங்க நினைச்சுக்கிறீங்களா? தூணை வந்து உட்கார்ந்து கல்லை திறந்து அதுக்கப்புறம் இயேசு கட்டிட்டே நின்று இருந்தாரு. திரடா 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 சொல்லிட்டே இருந்தாரு. தூணை வந்து மாட்டு இறங்கி கல்லை பிரட்டி போட்டு அதுக்கப்புறம் இயேசு வந்தா நினைச்சுக்கிறீங்களா? பூட்டின வீட்டுக்குள்ள போன இயேசுக்கு அந்த கல்லறை பார்க்க தெரியாது. கல்லறையெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடி தூணை வந்து கல்லை பறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வெளியே வந்துட்டார். ஹலோ, நீ நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எந்த கற்பாரையும் அவர் அடைச்சு வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி நினைச்சுக்காதீங்க. பூட்டின வீட்டுக்குள்ள சீசர்கள் பயந்துக்கிறாங்க, உள்ள போயிட்டார் அவர் பாட்டுக்கு. கதவு திறக்காமலே கல்லறையின் வெளியே வர முடியாதா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்புறம் ஏன் அவர் திறந்தாருன்னா அவர் உயிரோடு இருந்த செய்தியை சீசர்களும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய கூட்டமும் வந்து பார்க்கணும், பார்த்து சுவிசேஷம் வெளியில போகணும். அதுக்காக அவங்க வந்து உள்ள பார்க்கறதுக்காக திறந்து வச்சான். இவர் திறக்கிறவங்க வெளியே வந்துட்டார். அல்லேலூயா. அவரை எப்படி மூடி வைக்க முடியவில்லையோ நம்மையும் யாரும் அடைத்து வைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். ஆமென். இரண்டாவது தேவன் என்ன செய்கிறார் வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 16 வாசி. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். 20:19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் என்னங்க கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. பயத்தினாலே பூட்டியிருக்கிறது. என்னங்க இயேசு வந்து நடுவே நின்று அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இந்த காலை வேளையிலே நீங்கள் எதை குறித்து பயந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை வாழ்க்கை குறித்து பயந்திருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கலாம். அல்லேலூயா. இல்லது உங்களுடைய வேலையை குறித்து நீங்கள் பயந்திருக்கலாம், உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கையை குறித்து பயந்திருக்கலாம், நடக்க போகிற காரியங்களை குறித்து நீங்கள் பயந்திருக்கலாம். எதை குறித்து நீங்கள் பயந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் உங்கள் நடுவிலே வந்து நின்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் மிரட்டினாலும் பயப்படாது, எந்த பொல்லாத சத்துருக்கள் மிரட்டினாலும் பயப்படாது, யூதர்களுக்கு
பயந்தாங்களாம். என் உயிர் போயிருமோ, இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல எங்களையும் அறைந்து விடுவார்களோ, இயேசுவை கொன்னது மாதிரி எங்களையும் கொன்றுவாங்களோ என்று சொல்லி அவங்க பயந்து உள்ள கலங்கி நிற்கும் போது ஆண்டவர் வந்து உள்ள சொல்லுகிறார், பயப்படாதே, உமக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. எதுக்கு ஐயா உயிர் தெழுந்தார் அவர்? இரண்டாவது, எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக உயிர் தெழுந்திருக்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போடுவதற்காக அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். எப்படி சமாதானம் வரும்? அவர் உயிர் தெழுந்ததை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில என்றைக்கும் சமாதானம். இயேசு எப்பெல்லாம் எங்கெல்லாம் போய் நிற்கிறாரோ அங்கெல்லாம் சமாதானம் சொல்லுவார். அப்படியே என்ன அர்த்தம்? நான் வந்துட்டேன்னு அர்த்தம். நான் கூட இருக்கிறேன்னு அர்த்தம். உன் தேவைகளை நான் சந்திப்பேன்னு அர்த்தம். நீ பயந்த காரியம் உனக்கு நடக்காதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ பயந்த காரியம் உனக்கு நடக்காது. சொல்லுங்க, பயந்த காரியம் நடக்காது. அல்லேலூயா. பயந்த காரியம் நடக்காது. ஆமென். அதை எதை குறித்து நீங்க பயந்திருக்கலாம்? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சரீரத்துக்கு சில பலவீனங்களை குறித்து நீங்க பயந்திருக்கலாம். கர்த்தர் பிள்ளைகளை எப்படி வளர்த்தி ஆளாக்க போறோமோ என்று சொல்லி ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி ஆளாக்கி இன்னொருத்தன் கையில பிடித்து கொடுக்க போகிறோமோ அது வரைக்கும் ஆயுசு நாட்டில் இருக்குமா என்று சொல்லி வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் பயந்திருந்தாலும் பரவாயில்ல. அவங்க யூதர்களுக்கு பயந்திருந்தாங்களாம். இயேசுவை கொண்டவரை கொண்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு மரண பயம் அவங்களுக்கு இருந்தது. இந்த காலை வேளையில வந்திருக்கிற நமக்கு வேற வேற மாதிரி பயம் இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளை எப்படி ஆளாக்க போறேன், எப்படி வேலை செய்ய போறேன், எப்படி முன்னேற போறேன், இந்த உலக தனியாக நின்று என்ன செய்ய போறேன், இப்படி பல விதமான சின்னதா உடம்புல ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குமா அதை பெருசா யோசிச்சு பயந்து இருப்பீங்க. எதை குறித்து பயப்பட வேண்டாம். இயேசு சீசர்கள் நடுவே வந்து நின்று அவர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னவர் இன்னைக்கு உங்கள் நடுவில் வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இயேசு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. எதுக்கு வைத்திருந்தாங்க? சமாதானம். நிறைய பேருக்கு பீஸே இல்லை. என்ன இல்ல? பீஸ் இல்ல. பீஸ் இல்லைன்னா வீட்டுல இருக்காயிரும். நிறைய பேர் வாழ்க்கையில பீஸ் இல்ல, சமாதானமே இல்லை. என்ன கேட்டா நான் சந்தோஷமா இருக்கிறேன். சும்மா டுபாக்கு இல்ல, உண்மையான அல்லேலூயா. எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? அப்பா சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா ஏசி போடுறேன். என்னை பார்த்து சமாதானம் எனக்கு சொல்லி இருக்கிறார். உயிர்த்தெழுந்த உடனே என்னை பார்த்து சமாதானம் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவர், வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். கூட்டி இருக்கிறாங்க, தட்டினா திறக்க மாட்டான். நல்லா பயந்து இருக்கிறான், கவலையோடு கூட இருக்கிறான். ஏசப்பா வந்து சமாதானம். இந்த உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு. ஆமென் சொல்லுங்க. அவர் உள்ள வந்துட்டாருன்னா, அவர் வீட்டுக்குள்ள வந்தாலும் சமாதானம், அவர் உள்ள வந்தாலும் சமாதானம். ஆமென். பயம் போயிடும். ஆமென் சொல்லுங்க. பயம் போயிடும். ஆமென். வாழ்க்கை பிள்ளைகளுக்கெல்லாம் எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கும். படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் 2-3 வருஷம் போய் காலேஜ் முடிச்சிடலாம், கொரோனா இருந்துட்டே இருக்கட்டும். திறந்துருவாங்களோ, ஸ்கூல் திறந்துருவாங்கன்னு பயம். நிறைய பேர் படிக்காம 2 வருஷம் பாஸ் ஆகிடும். ஆண்டவர் நல்லவர். ஒரே குஷியா கபாஸ்கோட பத்தி பேசினாலே சரி. ஏசு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சமாதானத்தை கொடுக்க வந்தார். ரெண்டாவது எதுக்கு வந்தாருங்க? நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாசினாலே அதிக வசனத்தை அவர் இப்படி சொல்லி நம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷம். என்னங்க? கர்த்தரை கண்டு மூன்றாவது சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்ம மத்தியில வந்தார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சமாதானம், சந்தோஷம். இந்த ரெண்டுமே சிலருடைய வாழ்க்கையில இருக்கா. நிறைய பணக்காரங்க வீட்டில் போய் பாருங்க, இந்த ரெண்டுமே இருக்கா. அல்லேலூயா. நிறைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே அவங்க வாழ்க்கையில் இருக்காது. சந்தோஷம் இருக்காது, இந்த சமாதானம் இருக்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே நீங்க பார்த்து உண்மையா ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே தங்கி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ரெண்டும் கர்த்தரை உண்மையா ரட்சிக்கப்பட்டு உண்மையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையா ஆண்டவரை தேடுகிற, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற, உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, ஒரு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
ரெண்டுமே இருக்கும். ஒண்ணு சந்தோஷம், இன்னொன்னு சமாதானம். அல்லேலூயா. அந்த ரெண்டும் அவங்க வீட்டுல தங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை கண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஏன் கண்டவன சந்தோஷம்? இயேசுவுக்காக நம்ம ஊழியம் செய்தோம், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு பின்னாடி வந்தோம், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்து நம்ம பின்னாடி வந்திருக்கிறோம். அவர் கூப்பிட்ட உடனே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவருக்காக சேவை செய்து, அவருக்காக ஊழியம் செய்து, அவர் கூப்பிடுற பக்கம், போற பக்கம், வருகிற பக்கம் எல்லாத்தையும் விட்டு அவரோடு கூட இருந்தோம். அவரோ இப்ப சிலுவைக்கு போய் விட்டார். அல்லேலூயா. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ தடவை இயேசு சொன்னார், நான் சிலுவைக்கு போவேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வருவேன் என்று சொன்னார். சீசர்களுக்கு அந்த நேரத்தில் அது விளங்கவில்லை. எம்மாவூருக்கு போகிற சீசர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சிலுவைக்கு போய்விட்டார், இது 3 நாட்களாய் மாறிவிட்டது. அப்படின்னா எங்க வாழ்க்கை போயிருச்சு, எங்க எதிர்காலம் போயிருச்சு. அல்லேலூயா. எல்லாமே போயிருச்சியா, இனி எங்களுக்கு திரும்ப வரப்போறது கிடையாது. ஏதோ 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்தோம், அவருக்காக எல்லாவற்றையும் இழந்தவர் பின்னாடி நாங்கள் வந்தோம், இனி எங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அவர்கள் கலங்கி இருக்கிற நேரத்தில் இயேசு நடுவே வந்து நின்ற உடனே, அவரை பார்த்த உடனே அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இனி வரவே மாட்டார் நினைச்சாங்க. சிலுவையில் அறுதி கொண்டுட்டாங்க, கல்லறையில குறைச்சிட்டாங்க, இனி அவர் எழுப்பவே மாட்டாரு. அவ்வளவுதான், முடிந்து போனது. நம்ம எதிர்காலம் முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது, நம்ம மேல் வைத்திருக்கிற நோக்கம்லாம் முடிந்தது. இனி பழைய வேலைக்கு, அதே உலகத்துக்குள்ள நாம் கடந்து வேண்டியதுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்திருக்கிறோம். இனி வீட்டுக்கு போனால் குடும்பம் நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. சொந்தக்காரர்கள் நம்மளை கேவலப்படுத்துவார்கள், கூட பிறந்தவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துவார்கள். இயேசுவுக்கு பின்னாடி போனானே, இயேசுவை பாதியில விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லுவாங்க. இயேசு பாதியில விடுகிறவர் அல்ல, கடைசி வரைக்கும் நடந்துகிறவர். அல்லேலூயா. இயேசு பாதியில ஒரு நடித்து போகிற தெய்வம் அல்ல, கடைசி வரைக்கும். ஒரு தடவை உங்களை கை பிடித்து விட்டாரானால் அவர் கடைசி வரைக்கும் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்களை திக்கற்ற பிள்ளைகளாக விட மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வார்த்தை விளங்கல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நடுவழியில கழட்டிட்டு போய் விடுகிற ஆண்டவர் நமக்கு கிடைக்கவில்லைங்க. கருவுல தெரிந்து கொண்டவர் கடைசி வரைக்கும் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். மனுஷன் தான் வாக்கு கொடுப்பான், வாக்கு மாறிடுவாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர். சீசர்கள் பயந்துட்டு இருந்தவங்க முதல்ல சமாதானம் வந்துருச்சு, இப்ப 2வது பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறோம். கர்த்தனே சொல்லுகிறோம். சந்தோஷமாயிருக்க,
கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஏயா சமாதானம்? அவருடைய சமாதானம். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உலகத்திலிருந்து வருகிற சமாதானம் இல்ல, சமாதானம் மாதிரி. அல்லேலூயா. சினிமாவுக்கு போனா கொஞ்ச நேரம் கிடைக்கும், சீரியல் பார்த்தா கொஞ்ச நேரம் கிடைக்கிற மாதிரி, குடிச்சா கொஞ்ச நேரம் கிடைக்கிற மாதிரி, போதை வஸ்துகளுக்கு அடிமையானா கொஞ்ச நேரம் சந்தோஷம் சமாதானம் வந்த மாதிரி, அடுத்த நாள் சிவகடையில் அறிவு நாச்சு. அல்லேலூயா. கட்ட கொண்டாட்டி மதிக்க மாட்டா, பெத்த பிள்ளைங்க மதிக்காது. அப்படி கேவலமான வாழ்க்கை தேவையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. எப்படி சொல்றாங்க? உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை. அப்படி என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த பூமியில அவர் வாழ்ந்தார். 33 ஆண்டுகள் வாழ்ந்த போது எத்தனையோ பிரச்சனைகள், பிசாசு நேரா வந்து அவரை சோதிச்சான், சமாதானத்தை இருக்க முடியும். அல்லேலூயா. பரிசேயர்கள் அவரை பார்த்து தரைக்குறைவாய், சதுசேயர்களும் அவரை பேசினார்கள், சமாதானத்தை எடுக்க முடியல. அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவரை அநேகர் குற்றப்படுத்தினார்கள், அவருடைய சமாதானத்தை எடுக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனையோ கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலாக இயேசு நடந்து ஊழியம் செய்தார். அவருடைய சமாதானத்தை யாரும் எடுத்து போட முடியவில்லை. அது எப்படிப்பட்ட சமாதானம்? அவருடைய சமாதானம். அல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை சுனாமிகளும் சூறாவளிகளும் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் உள்ள பீஸ் மாதிரி போகாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இது அவரு கொடுத்ததுங்க. அவரிடத்திலிருந்து வந்ததை யாரும் பறிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகத்துல எப்போ என்ன இருக்கணும்? இருசம் இருந்தா இருக்கிறாங்க அர்த்தம், இல்லைன்னா வேற யாரும் உள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும்போது அது தெய்வீக பிரசன்னம் தெரியும், கூட இருந்தா தெரியும். கருப்பா, சிகப்பா, வெள்ளையா அதெல்லாம் கிடையாது. கோதுமை கலரா சொல்லுவீங்க, அதெல்லாம் ஆமா. கருப்புலாம் யாரும் ஏற்றுக்கிறது? கோதுமை கலர். ஆமா, அவங்க புது நிறம் வச்சிருக்காங்க. இது வந்து கோதுமை கலர். ஆமா, கோதுமை கலர். பார்ப்பதுமே என்ன கோதுமைன்னு தெரியும் நம்ம சொல்றது. அல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அவருக்கு சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. அதனாலதான் படகுல போனாலும் தூங்குறாரு ஜாலியா. ஊழியம் செஞ்சுட்டு கடல்ல போகும்போது கூட படுத்து தூங்குறார், தலையணை வைத்து நித்திரையா இருக்கிற, சமாதானம் உள்ள தூங்குறாரு. இவங்க தான் பயந்து நடுங்குறாங்க. சீசர்கள் தான் சுனாமி வந்துருச்சு, சூறாவளி வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு. நம்ம தான் பாருங்க அடிக்கடி இருக்கிறோம், உட்கார்ந்து சிங்காசனத்தை கூட உழுக்குறோம். அல்லேலூயா. நம்ம தான் ஆண்டவரே 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 ஆண்டவரே, நம்ம தான் அழறோம். இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, ஆண்டவர் என்ன செய்யுது, என்ன கூடாதுடா. அல்லேலூயா. அமைதியா ஏன் டென்ஷன் ஆகுற? நான் தான் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. உன் சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது, உன் சந்தோஷத்தை யாரும் பறிக்க முடியாது. லூசிபரே நேரா வந்து நின்னா கூட சந்தோஷத்தை எடுக்க முடியாது. ஆமென். கொள்ளாத மனிதர்கள் நமக்கு விரோதமா எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் சமாதானத்தை கெடுக்க முடியாது. எனக்கு சமாதானம் இங்க கெட்டு போயிருந்தா, சந்தோஷம் இந்த பட்டணத்துல கெட்டு போயிருந்தா, நான் மறுபடியும் கோயம்புத்தூர் ஓடி இருக்கணும். இந்த ரெண்டு யார் எடுக்க முடியுதுன்னா மறுபடியும் நான் ஜெயிக்கிறேன். சமாதான சந்தோஷம் உங்க வாழ்க்கை இருக்குமானா நீங்க ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு இந்த ரெண்டையும் கை வைக்கிறான். இது ரெண்டுமே போயிடுச்சுன்னா சோர்வு வந்துடும், டயர்ட் ஆயிருவீங்க, ஓட மாட்டீங்க, உட்கார்ந்துருவீங்க. உங்களை உட்கார வைக்கிறதுக்கு சத்துரு பிளான் பண்றான். ஆனா ஆண்டவர் ஓட வைக்கிறதுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இந்த ரெண்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க. இந்த ரெண்டையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது ரெண்டையும் எடுத்து போடுறதுக்கு பிசாசு பல வழிகளில் பல மனிதர்களை குறித்து அப்படியே நமக்கு டென்ஷன் பண்ணி தீய வார்த்தைகளை பேசி இயேசுவை பார்த்து பிசாசு பிடித்தவனே சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவனே சொன்னாங்க, போஜன பிரியனே சொன்னாங்க. என்னென்ன பேசினாங்க? போயிட்டாரு. மலையிலிருந்து தள்ளி விட பார்த்தாங்க, குப்பரிகளை கொண்டு பிசாசு கீழே தள்ள பார்க்கறான். மனுஷங்க மலை மேல கொண்டு அப்படியே தள்ளி இல்லன்னு பாக்குறாங்க. என்னென்னலாம் பண்றாங்க. ஆனா ஒரு சமாதானம் போச்சா? போவே இல்லைங்க. அல்லேலூயா. அவர் சந்தோஷத்தை யாரால எடுக்க முடியுதா? எடுக்கவே முடியல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஏசப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லுது. அவருடைய சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் அவருடைய சமாதானத்தை கெடுக்க முடியல. இந்த உலகத்திற்கு எந்த விதமான போராட்டமும் அவர் சமாதானத்தை எடுத்து போட முடியவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர் எல்லாரும் சீசர்களுக்கு தரிசனமானார். மகதலேனா மரியாதைக்கு தரிசனமானார். நம்மோடு கூட வந்த அத்தனை பெண்களுக்கு ஒரு தரிசனமானார். சீமோனுக்கு ஒரு தரிசனமானார். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல தரிசனமானார். 40 நாட்கள் இந்த பூமியில உயிர்த்தெழுந்து அநேகருக்கு ஒரு தரிசனமார். 40வது நாள் ஒலிவமலைக்கு மேலே கடந்து போகும்பொழுது சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம். அல்லேலூயா. எதை கொடுத்து போறேன்? என்னுடைய சமாதானத்தை கொடுத்து போதுங்க. அந்த சமாதானம் உள்ள சீசர்களுக்கு இருந்ததுனால தான் அரசாங்கம் இருக்குது. சத்துருக்கள் போராடினார்கள், சில இடங்களிலே கட்டி வைத்தார்கள், சில இடங்களிலே சிறைச்சாலையில் போட்டார்கள், அநேக அடி அடித்தார்கள். ஆனால் சீசர்களுக்குள்ளே இருந்து சமாதானத்தை யாரும் எடுத்து போட முடியவில்லை. ஏன்னு சொன்னா அது வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம். அந்த சமாதானத்தை இந்த காலங்களில இந்த வீட்டில் ஆராதனையில அவரை ஆராதிக்கிற, அவர் வீட்டில் விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும், உங்க வீட்டுக்குள்ளையும் என் வீட்டுக்குள்ளையும் நம்ம குடும்பத்துக்குள்ளையும் எத்தனை பேர் மிரட்டினாலும், எத்தனை பேர் போராடினாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் நீங்க பயப்படவே வேண்டாம். அதே சந்தோஷம், அதே சமாதானத்தை இயேசுவுக்குள் இருந்ததை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அவருக்காக ஓட வேண்டும், நீ அவருக்காக உழைக்க வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்காக சாதிக்க வேண்டும், அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், அவருக்காக தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வதற்கு 2 கால வேளையில் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். சூறை செடி கடியில படுத்திருந்த எலியாவை பார்த்து சோர்ந்து போகாதே, எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு சூறை செடிகளில படுத்திருக்கிற உன்னை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயா? பலவீனப்பட்டு படுத்திருக்கிறாயா? எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறாயா? மனுஷர்கள் வார்த்தை உன்னை உடைத்திருக்கிறதா? காயப்படுத்தி இருக்கிறதா? குற்றப்படுத்தி இருக்கிறார்களா? பயப்படவே பயப்படாது. எழும்பு, உனக்கு மான் கால்களை கொடுத்து என்னுடைய பலனை உனக்கு கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி இந்த கால வேளையிலே சீசர்களுக்கு கொடுத்த அதே சமாதானத்தையும் அதே சந்தோஷத்தையும் என்னுடைய பலனையும் உனக்கு கொடுத்து நான் மறுபடியும் உன்னை ஓட வைக்க போகிறேன். சூறை செடியில் அடியில படுப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி பயந்து கலங்கி கண்ணீர் விட்டு வேதனையோடு வந்திருக்கிறாயா? ஒரு புதிய காரியத்தை இந்த உயிர் திறந்த நாளில் பழையவை ஒழிந்து போய் புதிதாய் வந்ததை போல வாழ்க்கையில முடிந்து போனதெல்லாம் மறுபடியும் உழைக்க போகிறது. முடிந்துச்சு நினைச்சில, இனி வராது நினைச்சில, இனி கிடைக்காது நினைச்சில, இனி அவ்வளவுதான் நினைச்சில, இனி ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது, நான் தோற்று போயிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைச்சில, இனி தேவனாகிய கர்த்தர் தேங்க்யூ டேடி, நீ வராது நினைச்சதெல்லாம் மறுபடியும் உழைக்க பண்ணி, மறுபடியும் உனக்கு கொடுத்து, மறுபடியும் ஆசீர்வதித்து, மறுபடியும் உன்னை உயர்த்தி, மறுபடியும் பெருக பண்ணி, அதுதான் சீசர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இயேசு நீ வரமாட்டான்னு நினைச்சாங்க, அவர் சொன்னபடியே வந்தார். அதே மாதிரி இதுவரைக்கும் எதெல்லாம் வராது நினைச்சியோ அதெல்லாம் வாழ்க்கையில மறுபடியும் வர போகிறது. நன்மையானவைகள் ஆசீர்வாதமானவைகள் மறுபடியும் உன்னை தேடி வர போகிறது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையிலே அவைகளை வந்து கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பா நல்லவர், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீசர்கள் வரவே வராது நினைச்சாங்க. இதுதான் சந்தோஷம். பக்கத்துல சொல்லுங்க, இதெல்லாம் வராது நினைச்சீங்களா? அதெல்லாம் வரணும். இதெல்லாம் கிடைக்காது நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடைக்கும். எனக்கு தேவையான எனக்கு வரும், தேவையில்லை எனக்கு வராது. ஒன்று எனக்கு வரல அப்படின்னா தேவனுக்கு சித்தம். ஏன்னா ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு நினைக்க யாருக்கு இருக்க முடியும்? சொல்லுங்க பாருங்க. ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு நினைக்கும் போது யார் தடுக்க முடியும்? இந்த சமாதானத்தையும் இந்த சந்தோஷத்தையும் சீசர்களுக்கு கொடுத்தார், அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார், அவருடைய ஆராதிக்கிற ஜனங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை விழாவை கொடுத்திருக்கிறார். ரொம்ப சிரிச்சாலும் உடனே பார்ப்பாங்க, அவங்கள சந்தோஷம் அப்பவே தெரிஞ்சுக்கணும். பிசாசு டேய் போடா. அல்லேலூயா. உங்க மனமணி மாறுமாறாக பேசுவாங்க, உங்க உள்ளத்தை காயப்படுத்த மாதிரி பேசுவாங்க, உங்களை குற்றப்படுத்த மாதிரி பேசுவாங்க. அவங்க பிசாசுடைய யாருன்னு நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்களை ஒரு மாதிரி பேசினா பிசாசுடைய யாரு?
இயேசு நல்லவர். ஆமென் சார். அல்லேலூயா. இவன் நல்லவர். ஆமென் சார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 4வது வாசிங்க சீக்கிரம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. எந்த உலகத்துல பயந்து அதே உலகத்துக்குள்ள கர்த்தர் அனுப்புறார். யாரை பார்த்து பயந்தீங்கன்னா ஆண்டவர் ஓட வைக்கிறவர் இல்ல, எதிர்க்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதா இயேசுவை பூமியில அனுப்புனது போல நான் உங்களை சொல்றேன். நான் உங்களை அனுப்புறேன். இப்ப சீசர்களை அனுப்பும் போது முதல்ல பயந்து இருந்தாங்க, கதவு பூட்டப்பட்டிருந்தது, உள்ள பயந்து இருந்தாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நான் அனுப்புறேன். யாருக்கு அனுப்புறேன்? யாருக்கு விரோதம் அனுப்புறேன்? அதே பிசாசுக்கு விரோதம், அதே பொல்லாத மனிதர்களுக்கு விரோதம். அல்லேலூயா. யாரை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறியோ அவங்களுக்கு விரோதமா அவங்க முன்னாடி உன் தலையை வைத்து நிக்க வைக்க போறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை பயப்படுத்தி ஓடி ஒளிஞ்சுக்கன்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. எத்தனை சத்துருக்கள் எழுதினாலும் அவைகளுக்கு முன்னாடி நம்மளை எதிராக ஓட வைக்கிறோம் நம்முடைய. ஆமென் சொல்லுங்க. எகிப்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது ஆண்டவர் யோசுவாவின் காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 31 ராஜாக்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 சாதிகள் உனக்கு விரோதமாய் வருவார்கள். ஐயோ ஆண்டவரே அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றார், தொடர்ந்து போ, 31 ராஜாக்களும் சத்துருக்களும் 7 ஜாதிகளும் சிதறடிக்கப்பட்டு ஓடுவார்கள். நான் உனக்கு சொன்ன கானான் தேசத்தை பிடித்துக் கொள்ளுவான். அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு. உன்னை கூட்டி கடவுளுக்குள்ள உட்கார வைக்க அழைக்கல. நான் பிதானை அனுப்பினது போல நான் உன்னை அனுப்புகிறேன். அவரை அனுப்பினதுனால இந்த உலகத்துல தோத்து போல நான் ஜெயிச்சிருக்கிறேன். நீயும் ஜெயிக்கிறவனாய் வெளியில போவான். அதே இனி உங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறேன். இனி உங்க வாழ்க்கையில ஜெயம் வர போகிறது. உங்க தோல்வியின் நாட்கள் முடிந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க தோல்வியின் நாட்கள் முடிந்தது. உயிர்த்தெழுந்த நாள் விசுவாசிக்கிற பிள்ளைகள் சொல்ற, தோல்வியின் நாட்கள் முடிந்தது. விசுவாசி விளையாட்டு போல சொன்னாலும் கூட இது ஏற்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, தோல்வியின் நாட்கள் முடிந்தது. இதை அங்கீகரிச்சாதான், இது ஏற்றுக்கொண்டாதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். இதை ஏற்றுக்கொள்ளாட்டி உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது. எங்க தோல்வியின் நாட்கள் முடிந்தது அப்படியே அதான் அப்படியே நம்மளும் சபையில சொல்ல 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 நீங்க பேச 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 உள்ள சொல்லு, தோல்வி நாட்கள் நமக்கு முடிந்தது. நம்ம அப்படின்னு இது என்ன நாட்கள்? வெற்றி. இது என்ன நாட்கள்? ஜெயத்தின் நாட்கள். இது என்ன நாட்கள்? ஜெயிக்கிற நாட்கள். அப்படின்னு சொல்லுங்க. எதெல்லாம் எழுதணும் அதெல்லாம் திரும்ப பெறுகிற நாட்கள். அல்லேலூயா. சகலத்தையும் திரும்பிக் கொள்ளுகிற நாட்கள். அல்லேலூயா. ஆமென். சகலத்தையும் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாட்கள். ஆண்டவரை ஓட வைக்க போகிறார். ஆண்டவரை ஜெயிக்க வைக்க போகிறார். நான் பயந்திருந்த காலம் முடிந்தது. நான் மறுபடியும் ஓட போகிறேன், மறுபடியும் சாதிக்க போகிறேன், மறுபடியும் ஜெயிக்க போகிறேன், மறுபடியும் சத்துருக்களை விரட்டியடிக்க போகிறேன், மறுபடியும் பிசாசுகளை துரத்த போகிறேன். அல்லேலூயா. இனி நான் பயந்து ஒளிந்து உட்கார மாட்டேன். ஏன்னா என்னை அனுப்புகிற இயேசு. அல்லேலூயா. ஆமென். இயேசு நம்மை அனுப்புனா அந்த வெற்றி. பெரியவனை பார்த்து சொன்னாரு, அமலேக்கிற்கு பயந்து நிற்கிறான், பராக்கிரமசாலியே கர்த்தர் நோக்கிட்டார். அல்லேலூயா. அவன் யாருங்க? பயந்தாங்கோல். ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவன் பயந்தாங்கோலி. அது வரைக்கும் பயந்து பயந்து இருக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, மீதியானிற்குள்ள போப்பா. எப்படி ஆண்டவரே போறது? நானே ரொம்ப பயந்தாங்கோலியாச்சு. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? எப்படி சொல்றாருங்க? உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? அவர் அனுப்புனா அங்க ஜெயம் வரும். அவர் தான் சொல்றாரு, நீங்க நான் அனுப்புறேன். அல்லேலூயா. நான் அனுப்புறேன். நிதியம் கொண்டு தேவன் மீதியானின் வாழ்க்கையில அவங்களை தோற்கடித்து பெரியவனுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொடுத்தது போல யாரையெல்லாம் கர்த்தர் அனுப்புறாரோ அவங்க வாழ்க்கையில தான் பெரிய வெற்றி. சீசர்களை அனுப்பினா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வந்தது. ஊழியத்தில் பெரிய சக்சஸ் வந்தது. எலியாவை கர்த்தர் அனுப்பினா அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்சஸ் வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர். கிதியோன் அனுப்பினா அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வந்தது.
இயேசு உயிரோடு இருக்கிறார். தாவீதை கர்த்தர் அனுப்புகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி வந்தது. ஆமென் சொல்லுங்க. யாரையெல்லாம் இயேசு பைபிளை வாசிச்சு பாருங்க, அவர் அனுப்புகிறாரோ அவங்க ஊழியமா இருந்தா அவங்க வெற்றி, அவங்க குடும்பமா இருந்தா வெற்றி, அவங்க வேலையா இருந்தா அதுல வெற்றி, நீங்க விவசாயம் செஞ்சா அதுல வெற்றி, தொழில் செஞ்சா அதுல வெற்றி, பிசினஸ் பண்ணா அதுல வெற்றி, வியாபாரம் பண்ணா அதுல வெற்றி, எதை செய்கிறீங்களோ அதுல ஒரு பெரிய வெற்றி. ஏசப்பா உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் யாரெல்லாம் அனுப்புறாரோ அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு என்ன அனுப்புனார்? போடா காரமடைக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது பரதேசிமா தனியாக அனுப்பிவிட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெயிச்சுட்டே இருக்கிறேன், ஜெயிச்சுட்டே இருக்கிறேன், ஜெயிச்சுட்டே இருக்கிறேன், ஜெயிச்சுட்டே இருக்கிறேன், ஜெயிப்பேன். எப்ப வரைக்கும் ஜெயிப்பேன்? ஆண்டவர்கிட்ட போற வரைக்கும் ஜெயிப்பேன். தோல்வி இல்லவே இல்லை. அல்லேலூயா. தோல்வி இல்லவே இல்லை. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஊழியம் ஜெயிச்சுக்கிட்டே, தேசத்தை குடிக்கிற வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்ன சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் விரோதமா எடுக்கணும் நம்ம ஜெயிப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைதாவுல ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியை அதுதான் சும்மா அனுப்பல. சும்மா அனுப்புனா நான் தோத்துருவேன்னு தெரியும். என் மேல வல்லமையுள்ள ஆவியான வைத்தனை அனுப்புகிறார். என்னங்க, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமாக வல்லமை உள்ள ஆவியானவரை என் மேல வைத்து அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் யாருங்க? அவர் கட்டுகளை அறுக்கிறவர். அந்த ஆவியானவர் யாருங்க? அவர் நுகங்களை உரிக்கிறவர். அந்த ஆவியானவர் யாருங்க? பிசாசுகளை ஜெயிக்கிறவர். அந்த ஆவியானவர் யாருங்க? அந்த வாரங்களை மேற்கொள்ளுகிறவர். அந்த ஆவியானவர் யாருங்க? சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். அந்த ஆவியானவர் யாருங்க? ஓ சத்துருக்களை பின்னிட்டு புறமுதுகு காட்டி ஓட வைக்கிறவர். அந்த ஆவியானவர் யாருங்க? எப்பேற்பட்ட கேன்சரா இருந்தாலும் சுகமாக்குகிறவர். அந்த ஆவியானவர் யாருங்க? எவ்வளவு பெரிய கட்டுகளா இருந்தாலும் அந்த கட்டுகளை அவிழ்க்கிறவர். அந்த ஆவியானவர் யாருங்க? அல்லேலூயா. இயேசுவுக்கு மேல தங்கின அதே ஆவியானவர் இப்போ நமக்கு மேல தங்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நாமும் கட்டுகளை அறுக்கிறவர்களாக, சுகங்களை உரிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக, பிசாசுகளை விரட்டி அடிக்கிறவர்களாக, நோயை சுகமாக்குவர்களாக, வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக, இந்த உலகத்தை இயேசுவை ஜெயிக்க வைத்த அதே ஆவியானவர், சீசர்களை ஜெயிக்க வைத்த அதே ஆவியானவர், அற்புத அடையாளங்களை வாழ்க்கையில சீசர்கள் வாழ்க்கையில செய்த ஆவியானவர், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க வைத்த ஆவியானவர், அஸ்திவாரங்களை குலுக்க வைத்த ஆவியானவர். ஓ தேங்க் யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டதெல்லாம் திறப்பதற்காக, அடைக்கப்பட்டதெல்லாம் திறப்பதற்காக, அடைக்கப்பட்டதெல்லாம் திறப்பதற்காக, கட்டப்பட்ட கட்டுகளை அவிழ்ப்பதற்காக, ஓ தேவனாகிய கர்த்தர் அஸ்திவாரங்களை குலுக்க பண்ணுகிற அதே ஆவியானவர் இன்றைக்கு 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 அவர் சும்மா அனுப்புகிறேன். அந்த பரிசுத்த ஆவியை அவர் நம்ம மேல வைத்து அனுப்புகிறார். அதுவே நம்மை வைத்து அனுப்புகிறார். பவுல் மேல ஆவியானவர் இருந்தார். சீசர்கள் மேல ஆவியானவர் இருந்தார். ஓ தேங்க் யூ. சிம்சோன் மேல அந்த ஆவியானவர் இருந்தார். எப்தா மேல ஆவியானவர் இருந்தார். கிதியோன் மேல ஆவியானவர் இருந்தார். அப்போஸ்தலர்கள் மேல ஆவியானவர் இருந்தார். இவர்கள் வாழ்க்கையில திரும்பி பார்த்தீர்களானா இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல அதே ஆவியானவர், அதே ஆவியானவர், அதே ஆவியானவர் இயேசுவுக்கு மேல அப்போஸ்தலர் 10:38 அதே ஆவியானவர் இருந்தார். அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்க மேல என் மேல அவர் இயேசுவானவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சீசர்கள் மேல வைத்து அனுப்பினதை போல உங்க மேல என் மேல வைத்து அனுப்புகிறார். ஓ பவுலுக்கு முன்னாடி ஆண்டவர் நீக்க முடியாத பொல்லாத சத்துரு நமக்கு முன்னாடி நீக்க முடியாது. பவுல் ஜெபிக்கும் போது திறந்த கதவுகள் நாம ஜெபிக்கும் போது திறக்கும். பவுல் பாட்டு பாடும்போது அசைந்து அந்த பூமி நாம பாட்டு பாடி துதிக்கும் போது அசை ஆரம்பிக்கும். இந்த காலமாடி பட்டணம் அசைய தொடங்கிடுச்சு. இந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய அசைவை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்க ஆரம்பித்து விட்டார். நாம பாடி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேசத்தில் ஒரு பெரிய அசைவு வர தொடங்கி விட்டது. ஓ பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் பொழுது அசைந்ததல்லவா சீசர்கள்? ஓ தேங்க் யூ. கூடி ஜெபித்த பொழுது பூமி அதிர்ந்ததல்லவா? காரணம் யார் தெரியுமா? ஆவியானவர். அதே ஆவியானவர். ஓ தேங்க் யூ டாடி. அப்போஸ்தலர் புத்தகம் ஆண்டவரே மேல் வீட்டில் ஜெபித்ததுக்கு அப்புறம் அக்கினி நாவுகள் போல அவங்க மேல இறங்கி வந்த ஆவியானவர் அதற்கு அப்புறமாக ஓ தேங்க் யூ பயந்திருந்தவர்களை நிமிர செய்தார், ஓட செய்தார், ஓ சாதிக்க செய்தார், பெரிய காரியங்களை செய்தார். அதே ஆவியானவரை பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சும்மா அனுபவங்களை கடந்து போக வரும்போது சும்மா வந்திருக்கலாம், வரும்போது சாதாரணமா வந்திருக்கலாம். ஆனா போகும்போது இயேசு சீசர்களுக்கு அபிஷேகத்தை வைத்து ஆவியானவரை அனுப்புவதை போல இந்த இடத்துல வந்திருக்கிற சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் வைத்து அனுப்புகிறார். ஒருவர் வெறுமையை போகாதபடி எல்லாருக்கும் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்குகிறார். இயேசு அனுப்பினதை போல நாங்கள் அனுப்புகிறோம். நடந்து போக ஓ எல்லாம் உங்களை வேண்டிச்சோ, எல்லாம் உங்களை தோற்கடிச்சோ, எல்லாம் உங்களை வேண்டிச்சோ, எதை பார்த்து வைத்தீங்களோ அதை செய்ய போறீங்க, அதை மேற்கொள்ள போறீங்க, அதை விரட்ட போறீங்க. ஓ அதை கண்டு பயப்படாம அது உங்களை கண்டு பயப்படுகிற நாட்கள் வரும்போது சாதாரணமாக, வரும்போது ஒன்றும் இல்லாதவனாக, வரும்போது வெறுமையா வந்திருக்கலாம். ஆனா உன் பாத்திரமோ இப்போ ஓ தேங்க் யூ டாடி நிரம்பி வெளியே பார்த்து
ஹalleluya. அப்பா நல்லது. அப்பா நல்லது. எரிகோ மதில்கள் தடைகள் உடைந்தது. தடைகள் எல்லாம் உடைந்தது. அங்கே எவ்வளவு பெரிய செய்தாலும் இருந்தாலும் உன் மேல அபிஷேகத்துக்கு முன்னாடி வழிவிட்டு தான் எவ்வளவு எரிகோ மதிலா இருந்தாலும் அது உடஞ்சுக்கு ஆகணும். ஹalleluya. அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த ஆவியானவருக்கு முன்னாடி ஹalleluya வனாந்தர வயல்வெளியாய் மாறித்தான் ஆக வேண்டும். கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழித்துத்தான் ஆக வேண்டும். உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகி போய்த்தான் ஆக வேண்டும். உன் வறுமை உன்னை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். உன் நோய் உன் வியாதி உன்னை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். வழியே கிடையாது. இந்த ஆவியானவர் எதிர்ப்பதற்கு இந்த பூமியில் எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. எரிகோ முதல் ராணியோ வாழ்க்கையில் எரிகோ முதல்கள் உடைகிறது. எரிகோ மதில் போக்காது எரிகோ மதில்கள் உடைகிறது. தடைகள் உடைந்தது. வழிகள் திறந்தது. அவர் உயிரோடு கொண்டு இருக்கிறார். எழுந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். Thank you Jesus.
பலனை எங்களுக்கு தந்தி, உடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தி, உடைய சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தி, எங்களை அனுப்பி இருக்கிறீர், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறீர். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா இத்தனை 5 காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததில் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு 5 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.